Happy evening, everyone. எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். First of all, a heartfelt thanks to each and everyone இங்க வந்திருக்கவங்க எல்லாருக்கும் சூப்பர் 70 ஃபேமிலி. நீங்க கொடுக்குற சப்போர்ட்டா இருக்கட்டும், பிரசன்ஸா இருக்கட்டும், உங்களோட எனர்ஜி, அதனால தான் இந்த ப்ரோக்ராமே ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்தே கிடைக்குதுன்னு சொல்லலாம். மேலும் இந்த செஷனுக்கு ரொம்ப முக்கியமா நம்ம வாழ்க்கையோட சைலண்ட் சைடே டச் பண்ண போகுது இன்னைக்கான டாபிக், த சைலண்ட் பெயின் ஆஃப் ட்ராமா. நம்மளோட ட்ரெயினர் மிஸ் சித்தி ரிஹானா இவங்களோட ஜேர்னியை பற்றி சொல்லணும்னா ரொம்ப இன்ஸ்பைரிங்காக அஸ் அ ஹாலிஸ்டிக் லைஃப் கோச் அண்ட் தெரபிஸ்ட் அண்ட் மேலும் ரொம்பவே எக்ஸ்பர்டைஸான கவுன்சிலிங் தெரப்பி, நிறைய இண்டிவிஜுவல்ஸை எம்பவர் பண்ணி அவங்களோட பார்ட்டிசிபேஷனை எல்லா இடத்துலையும் வேல்யூ பதிச்சிட்டு இருக்காங்க. அண்ட் வெல்கம் மிஸ் சித்தி ரிஹானா டு திஸ் பிளாட்ஃபார்ம். Thank you, Peter. Thank you so much. Are you audible, ma? எல்லாருக்கும் கேக்குதா? எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னோட டாபிக் எல்லாருமே பார்த்திருப்பீங்க. இதுக்கு நம்ம டாபிக்ல போறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஒரு ஒரு கேள்வி என்னன்னா, உங்ககிட்ட இப்ப வந்து மேஜிக் விஷஸ் இருக்கு உங்க கையில. எல்லாருமே என்ன விஷ் பண்ணுவீங்க? டக்குன்னு ஒரு விஷ் மட்டும் தான் பண்ணணும் இன்னைக்கு. அந்த விஷ் என்னன்னு சொல்லிட்டு டக்குன்னு சாட் பாக்ஸ்ல போடுங்க. கேட்கலையாமா? எல்லாருக்கும் கேக்குதா? Healthy life, my son. Okay, settle down to, okay, good effort. Yes, happy. Okay, super. Good health. Okay, super. Happy, healthy, peaceful life. Okay, nice. Okay. ஓகே, இப்ப நம்ம டாபிக்ல போலாமா? த சைலண்ட் பெயின் ஆஃப் ட்ராமா. இப்ப நம்மளோட டாபிக் என்ன? சைலண்ட் பெயின் ஆஃப் ட்ராமா. இத பத்தின நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்க போறோம், ட்ராமா பத்தி என்னென்ன தெரிஞ்சுக்க போறோம்னா, ட்ராமானா என்ன, அந்த ட்ராமாவோட எதனால அது எஃபெக்ட் ஆகுது, அதுக்கப்புறம் அதோட ஹீலிங் ப்ராசஸ், இதெல்லாம் நம்ம ஒன் பை ஒன்னா தெரிஞ்சுக்க போறோம். ஓகேவா? ட்ராமானா என்ன? நீங்க சொல்லுங்களேன், ட்ராமானா என்ன? Chat box, please. Pain, inner painful, okay. Wound, shock, deep wound. சிம்பிளா சொல்ல போனா ட்ராமானா வந்து எப்படி சொல்றது, ஒரு ஆறா வடுன்னு சொல்லலாம். நம்மளுக்கு பாஸ்ட்ல நடந்த ஏதாவது ஒரு விஷயங்களா இருக்கலாம், இல்ல நம்மளுக்கு கண்ணு முன்னாடி நடந்த ஆக்சிடென்ட்ஸா இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயங்கள்ல இருந்து ஒரு ஆறா வடுன்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து ட்ராமான்னு சொல்றது. உங்களுக்கு ரொம்ப டீப்பா எமோஷனலா டீப்பா நீங்க எப்படி இருந்தாலுமே அது வந்து ஒரு ஆறா வடுவாவே, நீங்க எப்படி ஆறா வடுவாவே இருக்கும். அதுதான் அது பெயின்ஃபுல். ரொம்ப எப்படின்னா தனிமையில இருக்கும் போது அந்த பெயின்ஃபுல்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கிளியரா தெரியும். அது எதனால மெயினா வந்து இந்த ட்ராமா எதனால வருது அப்படின்னா, இத எதனால முதல்ல சைலண்ட் பெயின்னு சொல்றாங்க, ட்ராமா வந்து சைலண்ட் பெயின் அப்படின்னு சொல்றது என்ன ரீசன்? சைலண்ட் பெயின்னா இந்த பர்சன், இந்த மாதிரி ட்ராமால இருக்கிற பர்சன்ஸ் வந்து ஆக்சுவலி வந்து அவங்களோட லுக்ஸ் எல்லாமே நல்லா ஃபைனா ரொம்ப ஜாலியா இருக்கிற மாதிரி, இந்த மாதிரி ஒரு பர்சன் நம்ம பார்க்கல, இந்த மாதிரி அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க.
சோ அந்த மாதிரி ரொம்ப ஜாலியா இருக்கிற மாதிரி தான் இருப்பாங்க நம்ம நம்ம முன்னாடி எல்லாருமே. சோ வந்து ஆனா பட் அவங்களுக்குள்ள அவங்க ஃபேஸ் பண்ற விஷயங்கள் எப்படி இருக்கும்னா, ரொம்ப பயந்துட்டு இருப்பாங்க, ரொம்ப லோனினஸா இருப்பாங்க, ரொம்ப ஆங்கிரியா, எப்ப ஆங்கிரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது, ரொம்ப கன்ஃபியூஸ்டு ஸ்டேஜ்லயே இருப்பாங்க. இந்த மாதிரி தான் அந்த அவங்களோட பெயின்ஸை வந்து அவங்களுக்குள்ளேயே வச்சிருப்பாங்க. பட் வந்து அவங்களோட பெயின்ஸை ஏன் ஹைட் பண்றாங்க? அது வந்து எதனாலன்னா, அவங்களால எதையுமே வெளிக்காட்ட முடியாது. வெளிக்காட்டுறதுக்கு எப்படின்னே தெரியாது. யார்கிட்ட எப்படி சொல்றது? எந்த மாரி காட்டுறது? அப்படிங்கிறதே உங்களுக்கு வந்து சொல்றதுக்கே உங்களுக்கு தெரியாத மாரி இருக்கும். சோ அதனால தான் அவங்க அவங்க அவங்களே அவங்க வந்து ப்ளேம் பண்ணி ரொம்ப சேமா ஃபீல் பண்ணுவாங்க. சோ அந்த விஷயம் இன்சிடென்ட் ஏதாவது ஒரு இன்சிடென்ட்டா இருக்கட்டும், அந்த ஐ மீன் ஒரு ஒரு அப்யூஸா இருக்கட்டும், இல்ல வந்து அவங்களோட சி யாராவது சொந்தக்காரவங்க ரொம்ப டீப்பஸ்ட்டா இறந்தவங்களா இருக்கட்டும், அந்த மாரி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து அந்த பெயின்ஸ வந்து யார்கிட்ட ஷேர் பண்றதுன்னு தெரியாது. அவங்க வெளிய வெளிய வந்து எதுவுமே சொல்லவும் மாட்டாங்க. இந்த பெயின் இந்த ட்ராமா எதனால கிரியேட் ஆகுது? எதனாலலாம் வரும்? அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த சைல்ட்ஹுட்ட வந்து அவங்கள வந்து ரொம்ப நெக்லெக்ட் பண்றது. எல்லாருமே ஒதுக்கி வைக்கிறனால. ஒதுக்கி வைப்பாங்கல்ல. அ இப்ப ஒரு ஒரு இத பார்த்துட்டு அந்த பொண்ண ஒதுக்கி வைக்கிறது. இந்த மாரி நெறைய விஷயங்கள் நடக்கும். சோ வந்து அந்த அந்த விஷயத்தினால உங்களுக்கு ட்ராமா ஏற்படலாம். நெக்ஸ்ட் வந்து உங்க கண்ணு முன்னாடியே நம்மளோட லவ்ட் ஒன்ஸ் வந்து இந்த இறந்து போறது. நம்ம கண்ணு முன்னாடியே அவங்கள உயிர விடுற விஷயங்கள் வந்து அவங்களால தாங்கிக்கிறவே முடியாது. சோ வந்து அந்த விஷயங்களால ட்ராமா கிரியேட் ஆகலாம். அப்புறம் டொமஸ்டிக் வயலன்ஸ் என்னன்னா வந்து அவங்கள ரொம்ப அடிக்கிறதா இருக்கட்டும், ரொம்ப காயப்படுத்துற விஷயங்களா இருக்கட்டும், காயப்படுத்துறதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப இதா இருக்கும். செக்ஸுவல் ஹராஸ்மென்ட் வந்து சுத்தமா சோ டோ எல்லாமே ஃபுல்லாவே எப்படி சொல்றது? டோட்டலாவே அந்த அவங்கள ஃபுல்லா இதெல்லாம் வந்து இந்த இந்த அறிகுறிலாம் இருந்தா அவங்களால வந்து எதுவுமே பண்ண முடியாது. அவங்கள வந்து ஒரு நெக்லெக்ட் பண்ணி எல்லா விஷயத்துலயுமே அவங்கள வந்து கிரிட்டிசிசம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்கல்ல. அந்த மாரி விஷயங்கள் அந்த மாரி இருக்கிறத ஃபேஸ் பண்றவங்க எல்லாருமே இந்த ட்ராமாவோட காசஸ் கண்டிப்பா இருக்கும். இந்த ட்ராமா இருக்கு அப்படிங்கிறதுக்கு எத வச்சு நம்ம எந்த அறிகுறி வச்சு அவங்களுக்கு கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களோட எமோஷனல் ஃபீலிங்ஸ் பார்க்கலாம். எமோஷனல் ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கும்னா, கொஞ்சம் அவங்களோட இது வந்து படபடப்பாவும், ஒரு பயத்தோடையுமே இருப்பாங்க. அவங்க மூட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ராமானா என்ன? ட்ராமானா ஒரு ஆறா வடுன்னு சொல்லலாமா? ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு நடந்த விஷயங்கள வந்து நம்மள மறக்க முடியாம நம்மளுக்குள்ளேயே நம்ம ஃபீட் பண்ணி வச்சுட்டு இருக்கிறது தான் ட்ராமா. ஓகே. இது வந்து நம்மளுக்கு அவங்களோட எமோஷனல் ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, மூட்ஸ் வந்து அவங்களோட சேஞ்சஸ் எப்ப எப்ப கோவப்படுறாங்க, எப்ப நார்மலா இருக்காங்க, அந்த மாரி வந்து அவங்கள வந்து நம்ம சொல்லவே முடியாது. அந்த மாரி ஒரு மூட் சேஞ்சஸ்ல இருப்பாங்க. அப்புறம் அவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்னா, அவங்க எப்பவுமே தனிமையிலேயே ஃபீல் பண்ணுவாங்க. தனியா இருக்கிற மாரி எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தனியா இருக்கிற மாரியே ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து ரொம்பவே லோவா இருக்கும். சோ வந்து சுத்தமா அவங்களால வந்து அ எந்த ஒரு விஷயத்தையுமே எடுத்து வைக்கவே முடியாது. இப்ப எக்ஸாம்பிள் இது ஒரு இது கீழ விழுந்தா கூட நம்பளால தான் அப்படின்ற மாரி ஒரு ரொம்ப லோ கான்ஃபிடன்ஸா நம்மளால இது பண்ணவே முடியாது. நம்மளால இது செய்யவே முடியாது அப்படின்ற மாரி ரொம்ப லோ கான்ஃபிடன்ஸ்ல இருப்பாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, அவங்களோட ஃபிளாஷ்பேக் என்ன விஷயத்துக்காக அவங்க இந்த மாரி ஆகுறாங்களோ, அந்த விஷயம் அவங்களுக்கு திரும்ப 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 வந்துகிட்டே தான் இருக்கும். அவங்களோட ட்ரீம்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும்னா, ரொம்ப பேடா இருக்கும். ரொம்ப பேட் ட்ரீம்ஸ் தான் அவங்களுக்கு வரும். அவங்களுக்கு அவங்களோட பிஹேவியர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, அவங்க பீப்பிள்ஸ் கிட்ட வந்து ஒண்டவே மாட்டாங்க. யார்கிட்டயுமே அவங்க எப்பவுமே தனிமையில தான் இருப்பாங்க. மேக்ஸிமம் ஆஃப் த டைம் வந்து அவங்க தனிமையா தான் இருப்பாங்க. எப்ப அழுவாங்க, எப்ப கத்துவாங்க, எப்ப சிரிப்பாங்க, அது அவங்களுக்கே தெரியாது. அந்த மாரி ஒரு சிச்சுவேஷன்ல இருப்பாங்க. இல்லன்னா நல்லா தூங்கிக்கிட்டே இருப்பாங்க ஒரு சில பேர். ஒரு சில பேர் எப்படி இருப்பாங்கன்னா, தூங்கவே மாட்டாங்க. இந்த மாரி ட்ராமால இருக்கிற பீப்பிள்ஸ் வந்து தூங்கவே மாட்டாங்க சுத்தமா. இந்த மாரி இருப்பாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, எல்லா விஷயத்துலயுமே அவங்களே ப்ளேம் பண்ணிப்பாங்க. நம்பளால தான் இப்படி ஆயிடுச்சோ! நம்பளால தான் இந்த மாரி பண்ணிட்டாங்களோ! ஒரு சின்ன கிளாஸ் கீழ விழுந்தா கூட, இந்த கிளாஸ் வந்து காத்தடிச்சு விழுந்திருக்கும். பட் நம்ப கேர்லெஸ்ஸா இருந்துட்டோமோ! இந்த மாரி எ விழுந்துருச்சே, உடைஞ்சிருச்சே, இந்த மாரி அவங்களே வந்து ரொம்ப ப்ளேம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, எல்லா விஷயத்துலயுமே. அவங்க ஈஸியா எல்லாத்துல இருந்துமே விலகிருவாங்க. எல்லாத்தையுமே விட்டு குடுத்துருவாங்க. ஒரு ஒரு சில விஷயங்களுக்கு வந்து இருக்கவே மாட்டாங்க. சில விஷயங்கள விட்டு குடுத்துருவாங்க. ஈஸியா அவங்க வந்து இது பண்ணிருவாங்க. இதுதான் அவங்களோட வந்து இ ட்ராமாவுல இருக்கிற பீப்பிள்ஸோட
சைன் இப்படிதான் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி வச்சுதான் நம்ம அவங்கள ஐடென்டிஃபை பண்ண முடியும். இவங்களுக்கு எப்படி நம்ம ஹெல்ப் பண்ணலாம், எப்படி நம்ம சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்க இவங்க சொல்ற விஷயங்களை அவங்க என்ன சொல்ல வர்றாங்கங்கிறத நம்மளோட செகண்ட் தாட்ஸ் எதுவுமே இவங்க சொல்றதுக்கு முன்னாடியே சில பேர் யோசிப்பாங்க. இவ என்ன தப்பு பண்ணாலோ, அதனால இவளுக்கு என்ன நடந்துட்டு இருக்கு, அதனாலதான் இப்படின்னா நடக்குதோ, இந்த மாதிரி அவங்களுக்கு அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னே தெரியாது. அவங்க ஸ்டார்ட் பண்ணும் போதே இந்த மாதிரி பேசுறது. சோ வந்து இந்த மாதிரி இருக்கு. இந்த மாதிரி பண்ணும்போது எப்படி ஆகும்னா, அவங்க அவங்க வந்து எதுவுமே நம்ம கிட்ட ஷேர் பண்ணவே வர மாட்டாங்க. சோ அவங்க சொல்ற விஷயங்களை ரொம்ப பொறுமையா, எந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட் இல்லாம, எந்த ஒரு செகண்ட் தாட் இல்லாம அவங்க சொல்றத பொறுமையா நம்ம கேட்கணும். நான் அவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும்னா, ரொம்ப கனிவாவும் ரொம்ப பாசமாவும் நடந்துக்கணும். அவங்கள வந்து எந்த விஷயத்துக்குமே ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. நீ சொல்லு, என்ன நடந்துச்சு சொல்லு சொல்லுன்னு சொல்லிட்டு அவங்கள போட்டு டார்ச்சர் பண்றதோ, இல்ல வந்து இந்த மாதிரி ஃபோர்ஸ் பண்ணி அவங்கள்ட்ட ஒரு விஷயத்த கேட்கணும்னு நினைக்கிறதோ, அதெல்லாம் வந்து பண்ணவே கூடாது. நெக்ஸ்ட் அவங்கள என்கரேஜ் ப்ரொஃபஷனல் ஹெல்ப். அவங்களுக்கு வந்து என்ன ஹெல்ப் தேவை, யார்கிட்ட போனா நல்லா கரெக்டா இருக்கும் அப்படின்ற விஷயத்த நம்ம வந்து அவங்களுக்கு சொல்லி சொல்லி கொடுக்கணும். இந்த மாதிரி பண்ணலாம், கவுன்சிலர் மீட் பண்ணலாம், இந்த மாதிரி அவங்களுக்கு ப்ரொஃபஷனலா என்ன ஹெல்ப் வேணுமோ அதை வந்து நம்ம பண்ணி பண்ணி கொடுக்கணும். அப்புறம் அவங்களோட ஃபீலிங்ஸ், அவங்களோட ஸ்பேஸ வந்து கண்டிப்பா நம்ம வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும். மெயின் திங்ஸ் அது ஒண்ணுதான். இது இவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரே ஒரு இது வந்து அவங்க ரொம்ப நம்ம கிட்ட எல்லாம் எதிர்பார்க்கிற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட கைய பிடிச்சு நீங்க வந்து உனக்காக நான் இருக்கேன், நீ வந்து தனியாள் இல்ல அப்படின்னு நீங்க ஒரே ஒரு வார்த்தை நீங்க அவங்களுக்கு அந்த விஷயத்த இந்த வார்த்தையை நீங்க அவங்களுக்கு புகட்டுனீங்கன்னா, அவங்க வந்து ஒரு ஒரு செகண்ட் கூட அப்படியே எல்லா விஷயமே அவங்களுக்கு மறந்து அந்த அந்த வார்த்தையை மட்டும் புடிச்சுக்குவாங்க. அவங்களுக்கு தேவையே அந்த அந்த வார்த்தை தான். அவங்க தனியா இல்ல, நாங்கெல்லாம் இருக்கோம் அப்படின்னு கூறுற வார்த்தை மட்டும்தான் அவங்களுக்கு வந்து ரொம்ப 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 முக்கியமான வார்த்தை. இந்த வார்த்தை போதும் அவங்களுக்கு. நெக்ஸ்ட் பாருங்க, அவங்க அந்த ஹீலிங் ப்ராசஸ்க்கு வந்து அவங்களுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றது. இதுதான் அந்த ட்ராமாவோட இது. நம்ம இப்ப நெக்ஸ்ட் பாக்குறது ஹீலிங் ப்ராசஸ். அவங்களுக்கு எப்படி இந்த ஹீலிங் ப்ராசஸ் வந்து ரொம்ப ஸ்லோவா, ஆனா கண்டிப்பா பாசிபிள் வந்து அவங்க ட்ராமால இருந்து வெளியே கொண்டு வந்துடலாம். பட் வந்து கொஞ்சம் ஸ்லோவா, ஒரு டக்குன்னு இன்ஸ்டன்டா டக்குன்னு வந்து ட்ராமால உள்ளவங்கள நம்ம கொண்டு வந்துட முடியாது. சோ அவங்களுக்கு என்ன பண்ணலாம்னா, அவங்கள வந்து கவுன்சிலர் கிட்டயோ தெரபிஸ்ட் கிட்டயோ நம்ம கூட்டிட்டு போகலாம். இல்ல அவங்க கிட்ட பிராக்டிஸ் பண்ண சொல்லலாம். ஸ்பிரிச்சுவலாவோ, இல்ல அவங்களுக்கு பிரேயர்ஸோ, பிரீத்திங் எக்ஸசைஸோ, இல்ல வந்து நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் ஜேர்னலிங் எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அவங்கள பாசிட்டிவான இதை கொண்டு வரணும். அவங்கள சுத்தி சரௌண்டிங்ல இருக்கிற பீப்புள்ஸ் வந்து எப்படி இருக்கணும்னா வந்து ஒரு சேஃபாவும் சப்போர்ட்டிவாவும், அவங்களுக்கு அவ்வளோ சேஃபா இருக்கிற மாதிரி அவங்களுக்கு தோணணும். அந்த மாதிரி ஒரு சரௌண்டிங் பீப்புள்ஸ் வந்து அந்த மாதிரி தான் இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களோட அக்செப்டிங் வந்து எப்படி இருக்கணும்னா, அவங்க எமோஷனலா அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும், எந்த ஒரு கிளிட்டும் இல்லாம. இப்படி நடந்துருச்சு, ஏதோ ஒரு சம்திங், ஏதோ ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அந்த விஷயத்துல இருந்து அவங்க வந்து அதை அக்செப்ட் பண்ணிட்டு வெளியே வரணும். சோ வந்து அந்த அக்செப்டன்ஸ் அவங்களுக்கு கொண்டு வரணும். அவங்களோட செல்ஃப் லவ் பில்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மெயினான விஷயமே செல்ஃப் லவ். அவங்களோட செல்ஃப் லவ் பிளஸ் அவங்களோட செல்ஃப் கேர், இது ரெண்டுமே கம்பல்சரி அவங்களுக்கு வந்து நம்ம கொடுக்கணும். இது ரெண்டு நம்ம கொடுத்துட்டோம்னாலே அவங்க கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிடுவாங்க. இதெல்லாம் நம்ம ஹீலிங் ப்ராசஸ்ல இதெல்லாமே அவங்களுக்கு வந்து நம்ம கொடுக்க போற. இப்ப இப்ப ஒண்ணு நம்ம அத வந்து அவங்களுக்கு பிரீத்திங் எக்ஸசைஸ்ல நம்ம எந்த மாதிரி பிரீத்திங் பண்ணலாம், பிரீத் அவுட் பிரீத் இன் பண்ணும்போது அவங்களுக்கு எந்த மாதிரி கொடுக்கலாம்னா, ஒரு அஃபர்மேஷனோட. இப்ப நம்ம எல்லாருமே ஒரு பண்ணலாமா, ஒரு ஒரு எக்ஸசைஸ் பண்ணலாமா? ரெடியா எல்லாருமே? எஸ், எல்லாரும் ரெடினா தம்ஸ் அப் போடுங்க. எஸ், சூப்பர் சூப்பர் சூப்பர். இப்ப பண்ணான்னு பிரச்சனை இல்ல, திரும்ப பண்ணலாம் இன்னொரு தடவை. ஓகே ஓகே. இப்ப எல்லாருமே உங்க கண்களை மெதுவா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நம்ம பிரீத் இன் பிரீத் அவுட் எக்ஸசைஸ் வித் அஃபர்மேஷனோட பண்ண போறோம். ஓகேவா? நான் அப்படியே சொல்றத அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. எல்லாரும் கண்ணை மூடிக்கோங்க. கண்ணை மூடிட்டு எல்லாரும் ஓகே சொல்லுங்க. கண்ணை மூடிட்டுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, ஸ்லோ. உங்க கண்களை மெதுவா மூடிட்டு பிரீத் இன் பிரீத் இன் பண்ணுங்க. ஸ்லோவா பிரீத்திங் பண்ணுங்க. பிரீத் இன் பண்ணும்போது சைலண்டா உங்களோட
உங்களுக்கு மட்டுமே கேக்குற மாதிரி சைலண்டா இன்ஹேல் பண்ணும்போது பீஸ் ஃபில் மீ, பீஸ் ஃபில் மீ. அந்த இன்ஹேல் பண்ணும்போது பீஸ் ஃபில் மீ. பிரீத் அவுட் பண்றீங்க. இப்போ பிரீத் அவுட் பண்ணுங்க. பிரீத் அவுட் பண்ணும்போது ஸ்ட்ரெஸ் லீவ்ஸ் மீ, ஸ்ட்ரெஸ் லீவ்ஸ் மீ. பிரீத் இன் பண்ணுங்க. உங்களுக்குள்ளேயே சொல்லிக்கோங்க, பீஸ் ஃபில் மீ, பீஸ் ஃபில் மீ. இன்ஹேல், எக்ஸ்ஹேல். Stress leaves me, stress leaves me. Breathe in, peace fill me, peace fill me. Exhale, stress leaves me, stress leaves me. Breathe in, peace fill me, peace fill me. Exhale, stress leaves me, stress leaves me. எல்லாரும் அப்படியே அமைதியா கண்ணை மூடிட்டு ரிலாக்ஸ் ஆயிட்டு அப்படியே கண்ணை திறங்க. கண்ணை திறந்துட்டு டன் போடுங்க. ஓகே, சூப்பர். எப்படி இருந்தது? எப்படி இருந்தது? Feeling so relaxed. Super. Okay. Okay. பீஸ்ஃபுல்லா இருந்ததா பாத்திமா? சூப்பர் 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 சூப்பர். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். இந்த மாதிரி அவங்கள்ட்ட வந்து இந்த மாதிரி ப்ரீத் இன் பண்ணும்போது உங்களோட அஃபர்மேஷன்ஸை சொல்லிக்கிட்டே நீங்க ப்ரீத் இன் பண்ணி ப்ரீத் அவுட் பண்ணும்போது இது வந்து நீங்க சவுண்டா சொல்லணும்னு அவசியம் இல்லை. உங்களோட அஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ரொம்ப மைல்டா உங்களுக்கு மட்டும் கேட்கிற மாதிரி மெதுவாவே நீங்க சொல்லிக்கலாம். இந்த உங்க அஃபர்மேஷன் சொல்லும் போது நீங்க மெதுவா சொன்னாலே போதும். ஓகேவா? அதுவே உங்களுக்கு அவ்வளவு பீஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க இதை வந்து இதை ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி ரிலாக்ஸ் எல்லாமே அனுப்பிச்சிருக்கீங்க. இதை நீங்க கண்டினியூஸா இதை பண்ணுங்களேன். உங்களுக்கு வந்து நார்மலா நீங்க ஸ்ட்ரெஸ்ல இருக்கும் போது கூட இது வந்து உங்களுக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணும். ஸ்ட்ரெஸ்ல இருக்கும் போது கூட நீங்க இந்த மாதிரி பிரீத் இன் பிரீத் அவுட் வந்து நீங்க உங்க மூச்சை வந்து கவனிச்சு நீங்க பண்ணாலே உங்களுக்கு வந்து கண்டிப்பா இது வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. யுவர் பெயின் இஸ் ரியல், யுவர் ஹீலிங் இஸ் பாசிபிள், யூ டிசர்வ் பீஸ். இப்ப என்னோட ஒரு 4-5 ட்ரைனர்ஸ் வந்து ஜாயின் பண்ண முடியுமா? நம்ம ட்ராமால இருக்கிற பீப்புள்ஸ்க்காக நம்ம ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு வார்த்தைகள் சொல்ல போறோம். எஸ், அன்மியூட் பண்ணுங்க. நம்ம ட்ரைனர்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஜாயின் பண்ணுங்க. ஒரு 4-5 பீப்புள்ஸ் இருந்தாலும் சரி, எவ்வளவு பேர் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே மேம். நம்ம எல்லாருமே ஒரு உறுதிமொழி கொடுக்குற மாதிரி. ஓகேவா? இது உறுதிமொழி தான். நம்மள தேடி வர்ற நம்மளோட கிளைண்ட்ஸ்க்கு எல்லாருமே நம்ம இப்போ ஒரு உறுதிமொழி கொடுக்க போறோம். டிராமால இருந்து நம்மள தேடி வர்றவங்க எல்லாருக்கும் உன் தனிமைக்கு பின் இருக்கும் வலியை நான் உணர்கிறேன். சொல்லுங்க, எல்லா ட்ரைனர்ஸுமே சேர்ந்து சொல்லுங்க. உன் தனிமைக்கு பின் இருக்கும் வலியை நான் உணர்கிறேன். இருக்கும் வலியை நாம் உணர்கிறேன். உன் தனிமை துயர் தீர்க்க நாங்கள் எப்போதும் துணையாக இருப்போம். தனிமை துணை தீர்க்க நாங்கள் எப்போதும் துணையாக இருப்போம். இத 3 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணலாம். உன் தனிமைக்கு பின் இருக்கும் வலியை நாங்கள் உணர்கிறோம். உன் தனிமைக்கு பின் இருக்கும் வலிகளை நாங்கள் உணர்கிறோம். தனிமை துயர் தீர்க்க நாங்கள் எப்பொழுதும் துணையாக இருப்போம்.
உன் தனிமை துயர்த்தீர்க்க எப்போதும் நான் உங்களுடன் இருக்கிறோம். தனிமைக்கு பின் இருக்கும் வலியை நாங்கள் உணர்கிறோம். தனிமைக்கு பின் இருக்கும் வலிகளை நாங்கள் உணர்கிறோம். உன் தனிமை துயர்த்தீர்க்க நாங்கள் எப்போதும் இருக்கிறோம். உன் தனிமை துணை தீர்க்க எப்போதும் நாங்கள் இருக்கிறோம். சூப்பர் சூப்பர். தேங்க்யூ ட்ரைனர்ஸ். தேங்க்யூ so much. தேங்க்யூ. தேங்க்யூ. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த NIPR டீமுக்கும் எல்லாருக்குமே இவ்வளவு நேரம் உங்களோட டைமிங் எனக்காக கொடுத்து கவனிச்ச எல்லாருக்குமே தேங்க்யூ so much. இப்போ உங்க ஃபீட்பேக் சொல்லலாம். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். இந்த சைலண்ட் பெயின் ஆஃப் ட்ராமா இருக்கட்டும், ஒரு பெரிய அவேர்னஸே நீங்கள் எங்களுக்காக கொடுத்துருக்கீங்கன்னு இருக்கலாம். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாமலும் இருந்திருக்கும். பட் இந்த மாதிரியான டாபிக் செலக்ட் பண்ணுறதுக்கே பெரிய ஒரு இது வேணும். ரொம்ப அருமையான பயிற்சியெல்லாம் எங்களுக்கு ரொம்ப புதுமையாக நிறைய பேர் வச்சு யூஸ் பண்ணி சொல்லி கொடுத்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் மிஸ் சித்தி ரிஹானா. இதையும் கனிந்த நன்றிகள். யாருக்கு ஃபீட்பேக் கொடுக்கணுமோ ரேஸ் யுவர் ஹேண்ட்ஸ். டுடே செஷன் வந்து நல்லா இருந்தது. நான் இதே மாதிரி ஒரு கிளைண்ட் உண்டு நான் ஃபேஸ் பண்ணியிருந்தேன். சவுண்ட் கிளியரா இருக்குதா? சவுண்ட் கிளியரா இருக்குதா? நான் இதே மாதிரி ஒரு கிளைண்ட் ஒன்றை வந்து ஃபேஸ் பண்ணியிருந்தேன். எனக்கு தெரியாது இந்த ட்ராமான்னு சொல்றதே நான் இப்பதான் கேள்விப்படுறேன். ட்ராமான்னு சொன்னா ஒரு நாடகம் தானே அப்படின்னு தான் நான் நினைச்சேன். ஆனா இப்படி ஒன்று இருக்குது என்று சொல்றது இப்பதான் நான் புரிஞ்சு கொண்டேன். நான் இதே ஒரு கிளைண்ட வந்து நான் ஃபேஸ் பண்ணியிருந்தேன். இதே மாதிரி ஒரு கிளைண்ட ஃபேஸ் பண்ணியிருந்தேன். ஆனா எனக்கு ட்ராமா இப்படி தெரியாது. ஆனா நான் ஃபேஸ் பண்ணியிருந்தேன் ஒரு கிளைண்டோட. ஆனா அவங்களோட நான் எந்த விதமான தெரபிஸ்டோ எதவோ டெக்னிக்ஸோ நான் கொடுக்கல. ஆனா அவங்க பேசுறத நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். எந்த விதமான இடையில கதைக்கல. ஆனா நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். அவங்களோட ப்ராப்ளம் சால்வ் பண்ணி சொன்னாங்க. அவங்க அந்த எனக்கு பிரச்சனையே இல்லை சிஸ்டர், எனக்கு பிரச்சனை சால்வ் ஆயிட்டு நான் இப்ப நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி மூவ் ஆன் ஆயிட்டாங்க. இன்னும் ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, ஒருத்தருக்கு வந்து எனக்கு எப்படி கொடுக்கறதுன்னு சொல்றது டவுட்டா இருந்தது. இன்னொருத்தரை ஹேண்டில் பண்ணணும், என்ன மாதிரி டப்பா இவங்களுக்கு நம்ம இது செய்யலாம்னு சொல்றதுக்கு ஒரு இதா இருந்தது. ஆனா டுடே செஷன் வந்து அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. எனிவே தேங்க்யூ. ஒரு 30 மினிட்ஸ்ல வந்து நீங்க இந்த ஒரு விஷயத்த வந்து கொடுத்தீங்க. எனக்கு வந்து நான் செஷன்லாம் செய்ய போனோம்னா ஒரு 1 hour 2 hour எடுக்கும். பட் உங்கள இருந்து NIPR வந்து இப்படி வந்து 7 days மாதிரி செய்யறது வந்து மிச்சமே யூஸ்ஃபுல்லா இருக்குது. எங்களோட அந்த டைமை கொடுக்கறதுனால எங்களுக்குள்ள இன்னும் வந்து எனர்ஜி வந்து கிரியேட் ஆகுது. எனிவே தேங்க்யூ so much sister. Thank you. Yeah. Good evening, sister. Hi. சொல்லுங்க. First of all, thank you. Congratulations. Thank you so The silent pain of traumas போட்டு நல்ல அழகா ஒரு இந்த சொல்ற மாதிரி இந்த மாதிரி ஒரு டைட்டில் எடுக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும். அது அழகா கொண்டு போனீங்க. அந்த அஃபர்மேஷன்ஸ் வந்து நல்லா வேர்டிங்ஸ்லாம் செலக்ட் பண்ணி போட்டிருந்தீங்க. ரொம்ப சூப்பரா இருந்தது. ஒரு நிறைய பேர் நம்ம பார்க்குறோம். சிலர் வந்து ரொம்ப அப்பப்போ வந்து எப்படி சொல்றது, அவங்களுடைய மூடு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆங்கரா, தேவையில்லாத கோவப்படுறது, எரிஞ்சு விழுறது, இந்த மாதிரிலாம் இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் இவங்கெல்லாம் வந்து இப்போ யோசிக்கும் போது தோணுது ஏதாவது ஒரு ட்ராமானால பாதிக்கப்பட்டிருப்பாங்க, அதனால தான் அப்படி இருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ், நல்லா பண்ணீங்க. நீங்க ரொம்ப அழகா பண்ணீங்க. தேங்க்யூ.
ஹலோ, சொல்லுங்கம்மா. ஹாப்பி ஈவினிங் டு ஆல் சிஸ்டர். சிஸ்டர், இன்னைக்கு மப்ரூக், வாழ்த்துக்கள். பயங்கர சூப்பரா அன்னைக்கு ஒரு இதை எடுத்து பண்ணியிருந்தீங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்னோட ரிலேஷன் ஒரு பையன் வந்து 12th படிக்கிறான். அவன் வந்து ஆளு கொஞ்சம் இதாவே இருக்கான். ஆக்சுவலா அவனுக்கு இந்த தெரப்பி கொடுத்தா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப 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 தேங்க்ஸ் சிஸ்டர், இந்த இதை நீங்க சொல்லி கொடுத்ததுக்கு. ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர், ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். Assalamualaikum. வலைக்கும் அஸ்ஸலாம். மேம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுங்க மேம். தேங்க்யூ தேங்க்யூமா. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். அவங்களோட ஃபீட்பேக்ஸ் எல்லாம் கேட்டிருப்பீங்க. எல்லாருக்கான நல்ல ஒரு புதிய அவேர்னஸாகவே இருந்துச்சு. ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இதே மாதிரி நாளைக்கு ஒரு புதிய நாள், புதிய ஆற்றல், மீண்டும் ஒரு புதிய ட்ரெயினரோட நாளைய பயிற்சியை சந்திக்கலாம். ட்ரெயினர் மிஸ்டர் அப்பாஸ் சார் அவர்களை நம்ம நாளைக்கு வரவேற்போம். ஒரு புதுசான ஒரு டாபிக், வளமாக வாழ்வோம், லெட்ஸ் லிவ் டு த ஃபுல்லஸ்ட். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்காக இருக்குது. இதே எனர்ஜியோட நாளை மீண்டும் சந்திக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். குட் நைட். பபாய்.